எல்லாருக்கும் வணக்கம். லாஸ்ட் வீடியோல கல்யாண ஷாப்பிங் பத்தி பார்த்தோம் இல்லைங்களா? இன்னைக்கு கல்யாணத்துக்கு தேவையான ஸ்வீட்ஸ், காரம் வீட்லவே நாங்க எப்படி செஞ்சுப்போம் அப்படின்றது இந்த வீடியோல பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரை பார்த்துடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் ஐக்கான பிரஸ் பண்ணி வச்சுடுங்க. கல்யாணத்துக்கு வர எல்லாருக்குமே ஸ்வீட்ஸ் கம்பல்சரி கொடுத்து அனுப்பணும் இல்லைங்களா? அதுக்காக ஸ்வீட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறோம். நாங்க பண்ணா யாராலும் சாப்பிட முடியாது. அதுவும் இல்லாம யாருக்கும் இவ்ளோ குவான்டிட்டி செய்ய முடியாது. அதுக்காக தான் மாஸ்டர் வச்சுட்டோம். அவங்க வீட்டுக்கே எல்லாமே செஞ்சு குடுத்துட்டு, எங்ககிட்டயே குடுத்துட்டு போயிட்டாங்க. அவங்க கண்ணு முன்னாடி செஞ்சா நம்மளுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லைங்களா? அவங்க எங்கேயோ செஞ்சு எடுத்துட்டு குடுக்கறத விட, இந்த மாரி வீட்லவே செஞ்சுக்கணும்னா நம்மளுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, வீட்லவே இந்த ப்ரிப்பரேஷன் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. மாஸ்டர் எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நாங்க சும்மா சின்ன சின்ன ஹெல்ப் மட்டும் பண்ணிட்டு இருக்கிறோம். எங்களுக்கு அங்க எந்த வேலையும் கிடையாது. மாஸ்டர்ஸ்க்கு அதுவும் இல்லாம வர ரிலேஷன்ஸ்க்கு எல்லாம் சாப்பாடு செய்யற வேலை மட்டும்தான். இன்னும் கல்யாணத்துக்கு 2 நாள் மட்டும்தான் இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா ரிலேஷன்ஸ் வந்துட்டே இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்காக சாப்பாடு செஞ்சுட்டு இருக்கிறாங்க ஒரு சைடு. இன்னொரு சைடு இந்த மாதிரி ஸ்வீட்ஸ் செஞ்சுட்டு இருக்கிறாங்க இல்லையா? அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிறோம். ஹெல்ப் பண்ணா பெரிய ஹெல்ப் ஒன்றும் கிடையாது. அவங்க இந்த மாதிரி ஸ்வீட்ஸ் எல்லாம் செஞ்சு இந்த மாதிரி ட்ரேல கொட்டிடுவாங்க. அது சூடு ஆறுன பிறகு எடுத்து இன்னொரு ட்ரேல அரேஞ்ச் பண்ணி வைக்கணும். அப்பதான் ஸ்வீட்ஸ் ஒண்ணுக்கு ஒண்ணு ஒட்டாம நீட்டா இருக்கும். அதுக்காக அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கிறோம். அதுக்கப்புறம் ஸ்வீட்ஸ் செஞ்ச பிறகு காரா பூந்தி கூட செய்யறாங்க. அதுக்காக சின்ன சின்ன வேலை இருக்கும் இல்லையா? கருவேப்பிலை பிரிச்சு கொடுக்கறது, பூண்டு நசுக்கி கொடுக்கறது, இந்த மாதிரி ஹெல்ப் மட்டும்தான் நாங்க பண்ணிட்டு இருக்கிறோம். மீதி வேலை மாஸ்டர்ஸ் மட்டும்தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் உங்க கூட ஒரு சின்ன டிப்பு ஷேர் பண்ணிக்கிறேன். பூந்தி செய்யறப்போ, காரா பூந்தி செய்யறப்போ நம்ம இந்த மாதிரி மாவு பிசையும் இல்லைங்களா? அந்த மாவுலவே நம்ம சால்ட் போட்டுடுவோம். ஆனா அந்த மாதிரி சால்ட் போடக்கூடாதா? வெறும் மாவு மட்டும் மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி சூடான எண்ணெயில போட்டோம்னா பூந்தி ரெடி ஆயிடும். அதுக்கப்புறம் தான் காரம், மிளகாத்தூள் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அதே விதமா பூண்டு கூட எண்ணெயில சேர்த்து எடுக்கக்கூடாது. டைரக்டா நசுக்குன பூண்டு அப்படியே பூந்தியில ஆட் பண்ணிட்டு மிளகாத்தூள், உப்பு அதெல்லாம் சேர்க்கிறப்போ அதோட டேஸ்ட் பூண்டுக்கு நல்லா பிடிச்சி செம்மையா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த 2 டிப்புமே உங்களுக்கும் யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நானும் சொல்றேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி பெரிய பெரிய ஸ்டவ்ல சமையல் செய்யறப்போ, நம்ம சின்ன சின்ன ஃபங்க்ஷன் இல்ல எல்லாரும் ஒண்ணா கூடுறாங்க அப்படின்னு நினைக்கிறப்போ இந்த மாதிரி பெரிய பெரிய ஸ்டவ்ல நம்ம சமைப்போம் இல்லைங்களா? அந்த மாதிரி பெரிய ஸ்டவ்ல சமைக்கிறப்போ நம்மளுக்கு இந்த நெருப்பு நல்லா வரல அப்படின்னு நினைச்சீங்கன்னா, சிலிண்டர் சூடான தண்ணியில வச்சோம்னா அடுப்பு நல்லா எரியும் அப்படின்னு சொன்னாங்க. இதெல்லாம் மாஸ்டர் சொன்ன டிப்ஸ் தான். உங்களுக்கு யாருக்காச்சும் யூஸ் ஆகுமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நானும் ஷேர் பண்றேன். பூந்தி கூட ரெடி ஆயிடுச்சு. கடைசியில கறிவேப்பிலை பொரிச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்றாங்க. உப்பு கரெக்டா இருக்கா இல்லையான்ட்டு ஒரு முறை செக் பண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா உப்பு, மிளகாத்தூள் கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஸ்வீட்ஸும் ரெடி ஆயிடுச்சு, காரம் ரெடி ஆயிடுச்சு இல்லைங்களா? இதெல்லாம் நல்லா சூடாறின பிறகு எல்லாமே நீட்டா எடுத்து பேக் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் இருக்கிற பாத்திரம், இங்க இருக்கிற இடம் இதெல்லாம் நல்லா கிளீன் பண்ணிக்கணும் இல்லைங்களா? அந்த இடம் அதெல்லாம் நல்லா கிளீன் பண்ணிட்டு இதெல்லாம் செய்யறதுக்குள்ள ஈவினிங்கே ஆயிடுச்சு. அதுக்குள்ளவே ரிலேஷன்ஸ் எல்லாம் ஒன்னொன்னா வந்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு எல்லாம் சாப்பாடு செஞ்சுட்டு அவங்களுக்கும் பரிமாறிட்டு இருந்தோம். வீடு ஃபுல்லா இந்த மாதிரி ஜனங்க ரொப்பிட்டே போறது பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருக்கு. செம்மையா இருக்கு. வேலை ஜாஸ்தியா தான் இருக்கும். ஆனாலும் இந்த மாதிரி எல்லாருமே ஒரே இடத்துல பார்க்கறது ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இல்லைங்களா? எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒவ்வொருத்தரா ஆட் பண்ணவே இன்னும் சந்தோஷமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இன்னும் இந்த ஸ்டெப்ஸுக்கு எல்லாம் பெயிண்டிங் வேலை முடிக்கல. ரெட் பெயிண்ட் காலாங்காத்தால அடிச்சிட்டோம். அதுக்கு சென்டர்ல மஞ்சள் பூசி குங்குமம் வச்ச மாதிரி பெயிண்ட் அடிக்கணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி மெஷர்மெண்ட் எடுத்து பெயிண்ட் பூசுறாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுவும் உங்க கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சு ஷேர் பண்ணேன். அங்க கட் பண்ணா இது மறுநாள் வேலை 2 நாள் விளாக் கண்டினியூ பண்றேன். மறுநாள் நாங்க முந்தா நாள் செஞ்சு வச்ச பாதுஷா எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்கிறோம். எதுக்கு பேக் பண்றோம்னா வந்தவங்களுக்கு சொன்னேன் இல்லைங்களா? முன்னாடியே வந்தவங்க எல்லாருக்குமே ஸ்வீட்ஸ் கொடுத்து அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருக்குமே மஞ்சள் குங்குமம் எல்லாமே பேக் பண்ணி இந்த மாதிரி கொடுப்போம். பட் மஞ்சள் குங்குமம், ஜாக்கெட் அதெல்லாம் அது கூட இது ஸ்வீட்டும் அப்படியே டைரக்டா போட்டோம்னா ஸ்வீட்டுக்கு ஸ்வீட்டும் போயிடும், ஜாக்கெட் பீஸும் போயிடும் இல்லைங்களா? அதுக்காக ஜாக்கெட் பீஸு அதெல்லாம் செப்பரேட்டா பேக் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நாங்க ஸ்வீட்ஸ் எல்லாம் செப்பரேட்டா இந்த மாதிரி கவர்ல போட்டு பின் போட்டுட்டு இருக்கிறோம். இன்னொரு பக்கம் வெத்தலை பாக்கு, மஞ்சள் குங்குமம், ஜாக்கெட் பீஸு இதெல்லாம் இன்னொரு கவர்ல போட்டு இன்னும் சில பேர் பேக் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி தான் எல்லா வேலையுமே ஷேர் பண்ணி எல்லாருமே பண்ணிட்டு இருக்கிறோம்.
இன்னும் சில பேர் வந்து இங்க பூ கட்டிட்டு இருக்கிறாங்க. நாங்க உள்ள பாதுஷா பேக் பண்ணிட்டு இருக்கிறோம். இவங்க வெளியில உட்காந்து இந்த மாதிரி பூ கட்டிட்டு இருந்தாங்க. நாங்க பாதுஷா பேக் பண்ணி முடிச்சிட்ட பிறகு பூ கட்டுறதுக்கு வந்து ஜாயின் ஆயிட்டோம். ஏன்னா எல்லா வேலையுமே எல்லாருமே செஞ்சாதானே வேலை ஆகும். ஸோ எல்லா வேலையுமே பண்ணிட்டு இருக்கிறோம். இன்னொரு சைடு வந்து அம்மா தேவையான கொத்தமல்லி, புதினா அந்த மாதிரி சமையலுக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாம் அவங்க ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. பூ கட்டுறது கொஞ்சம் பெரிய தலைநோவு தான் எனக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் மல்லிப்பூ, காக்கடம் அந்த மாதிரி கட்டுறதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமான வேலை. அதுக்காக தான் சிம்பிளா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு சாமந்தி பூ கட்டுறதுக்கு உட்காந்துட்டேன் நான் சேஃபா. ஆனா இங்க பாத்தீங்கன்னா என்னவோ இந்த பூ எல்லாம் நானே கட்டின மாதிரி ரொம்ப சீன் போட்டுட்டு இருக்கிறேன். இந்த பூ எல்லாம் நான் கட்டினது கிடையாது. எனக்கு இந்த மாதிரி முலம் கணக்கு போடுறது ரொம்ப பிடிக்கும். அதுக்காக எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கணக்கு போட்டுட்டு இருக்கிறேன். அவ்வளவுதான். இந்த பூ எல்லாம் இன்னொருத்தர் தான் கட்டினாங்க. நானே கட்டின மாதிரி ஒரு பில்டப்காக இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறேன். இந்த பூ எல்லாம் அப்படியே வச்சோன்னா எவ்வளோ நல்லா இருக்கும் இல்லையா அப்படின்னு பேசிட்டு இருந்தோம். அவ்வளவுதான், பூ கட்டினதெல்லாம் முடிஞ்சிச்சு. அதுக்குள்ளவே ஈவினிங் ஆயிடுச்சு. வீடு சுத்தி பார்த்தோம்னா வீடு ஃபுல்லா லைட் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நாங்க பூ கட்டுற வேலையில இது கவனிக்கவே இல்ல. எந்த அளவுக்கு நல்லா ரெடி பண்ணிட்டு இருக்கிறார் பாரு. மாப்பிள்ளை தான் இதெல்லாம் ரெடி பண்ணது. மாப்பிள்ளை யாருன்னு நான் சொன்னனோ இல்லையோ லாஸ்ட் வீடியோல, மாப்பிள்ளை வந்து எங்க தம்பிக்கு தான் கல்யாணம். ஸோ அதுக்காக தான் இந்த ப்ரிப்பரேஷன் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறோம். அதுக்கப்புறம் கோன் மெஹந்தி ஃபங்க்ஷன்னு சொல்றதுக்கு கிடையாது. ஒருத்தர் தான் கோன் வச்சுட்டு இருக்கிறாங்க. ஒரு 10 பேர் கை நீட்டிட்டு இருக்கிறாங்க. சரி பாவம் அந்த பொண்ணு எத்தனை பேருக்கு வைக்கும், நம்மளே ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு நானே ஒரு டிசைன் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேன். பாதி கோன் போட்ட பிறகு நடுவுல இன்னொரு வேலை வந்து மறுபடியும் யாரோ கூப்பிட்டாங்க. அதுக்காக மறுபடியும் நான் சித்தி வீட்டுக்கு போனேன். சரி எப்படியோ வந்தமே, கையில வந்து தங்கச்சி கிட்ட போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சென்டர்ல வந்து தங்கச்சி கிட்ட போட்டுக்கினேன். எனக்கு கோன் போடுறது அதெல்லாம் பெருசா வராது. எனக்கு தெரிஞ்ச டிசைன் வந்து நான் கிளிக்கிட்டு இருக்கிறேன். கடைசியில பாருங்க கோன் டிசைன் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு சொல்லுங்க. கோன் போடுற வேலை முடிஞ்சிச்சு. ஃபைனலா என்னோட கை வந்து இப்படி இருக்கு. கோன் எப்படி இருக்கு, நான் எப்படி போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கமெண்ட்ல சொல்லிடுங்க. நமக்கு எவ்வளோ வேலை இருந்தாலும், எவ்வளோ டயர்டா இருந்தாலும், வீட்ல சின்ன சின்ன குட்டீஸ் இருந்தா அவங்க பண்ற சின்ன சின்ன கியூட்டான விஷயம் எல்லாம் பாக்குறப்போ நம்மள மீறி நம்மள அறியாம நம்மளே சிரிச்சிட்டு இருப்போம். அந்த அளவுக்கு செம்மையா இருக்கும். பசங்க வீட்ல இருந்தா அவங்க சவுண்ட் பண்ணிட்டு இருக்கிறப்போ அந்த மாதிரிதான் குட்டீஸ் கூட ஜாலியா நடந்துட்டு இருந்துச்சு. மறுநாள் என்னோட கோன் இப்படி இருந்துச்சு. வீடியோ அவ்வளவுதான். வீடியோ பாத்தீங்க இல்லைங்களா? வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து வர வீடியோஸ் கூட மேரேஜ் வீடியோஸ் தான் இருக்கும். இன்னும் 2-3 வீடியோஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோஸை மிஸ் பண்ணாதீங்க. இது வரைக்கும் பார்த்தவங்களுக்கு ரொம்ப நன்றி. இருக்கட்டுங்களா? பாய்.